கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து SBO பத்தி தான் பேச போறோம். அண்ட் சில இம்பார்ட்டன்டான பார்ட் டைம் ஜாப்ஸ் பத்தியும் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். சரிங்களா? SBO இது வந்து ரீசெண்டா என்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். இந்த கம்பெனி இன்னும் பிரைவேட் லிமிட்டடா சேஞ்ச் ஆகாதனால எக்ஸ்ட்ரா 45 டேஸ் வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க. எக்ஸ்ட்ரா 45 டேஸ் இந்த கம்பெனி வந்து ஷட் டவுன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சோ ஃபார் இந்த கம்பெனி வந்து ஒரு நான் ஆப்ரேட்டிவ் கம்பெனியா தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து ரீஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டுக்கு வந்து மினிமம் ₹1 கூட யார் ரீஃபண்ட் வாங்காம இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே மணி ரீஃபண்ட் தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி நீங்க வந்து இல்ல நான் அமௌண்ட்லாம் வாங்கியிருக்கேன், பட் இருந்தாலும் இப்ப எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு மெயில் ஐடி கொடுக்குறாங்க. sbotvm@gmail.com அப்படின்ற ஒரு மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய இன்கம் ப்ரூஃப், அப்புறம் நீங்க உங்களுடைய ஐடி ப்ரூஃப், நீங்க பே பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் அனுப்பி எனக்கு வந்து பயமா இருக்கு, நீங்க ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னா ரீஃபண்டுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தா அந்த கம்பெனி ரீலான்ச் ஆகிறதுக்குள்ள அமௌண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருந்தது. மேஜரான சில விஷயங்கள் வந்து எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிறாங்க. சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்களாமா. அப்புறம் வந்து ஃப்ரீ ஜாயினிங் எடுத்துட்டு வர போறாங்களாமா. அப்புறம் வந்து மணி ரொட்டேஷன் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 lakh people மேல வந்துட்டாங்கன்னா அந்த கம்பெனில மணி ரொட்டேஷன் தான் ரொம்பவே கஷ்டம். அதனால மணி ரொட்டேஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ராயல் ஆல்ரெடி ஏமாத்திட்டு போயிருக்காங்க, அதே மாதிரி நாங்க உங்களை ஏமாத்த மாட்டோம் அப்படின்னும் நிறைய பேர் இதுல வந்து பேசிட்டு இருக்கிறதா ரொம்பவே யதார்த்தமான ஒரு உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேங்க் அக்கௌண்ட் பிளாக் ஆயிருக்கு, RBIல நோட்டீஸ் வந்திருக்கிறதா இருந்தா கேள்விப்பட்டேன். அப்புறம் வந்து ஃபர்தரா நிறைய கேசஸ் வந்து அலிகேஷன்ஸ் அவங்க மேல இருக்கிறது யதார்த்தமான உண்மை. அதுல இதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த SBOவும் சரி, ராயலும், மைவீட், எந்த இப்ப இருக்கிற கம்பெனிஸ் எல்லாருமே வந்து அந்த கம்பெனியோட ஓனர்ஸே முன்னாடி வந்து ஆமா நான் உங்களை ஏமாத்திட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலும் இங்க இருக்கிற மக்கள் அவங்கள அந்த அளவுக்கு நம்புறாங்க. அவங்க சொல்ற அந்த விஷயத்த நம்ப மாட்டாங்க. அதுக்கும் மேல இல்ல நீங்க ரொம்ப நல்லவங்க தான், உங்களை வந்து பின்னாடி யாரோ இந்த மாதிரி பேச சொல்றாங்க, ஏன் அப்படி பேசுறீங்க, அதெல்லாம் இல்ல வாங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறது தான் இங்க இருக்கிற மொத்த பேருடைய ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல மைவீட்ல கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர், SBO 1 லட்சம் பேர் கிட்ட சொல்றாங்க, ராயல் 1 லட்சம் பேர் கிட்ட சொல்றாங்க. எல்லாருடைய ஒரு டிமாண்ட் என்ன, இங்க இருக்கிற காமன் பப்ளிக் டிமாண்ட் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வழியில ஒரு பார்ட் டைம் ஜாப் எங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பார்ட் டைம் ஜாபுக்கு அந்த தேவையை இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துக்கிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இவங்களை வந்து பலிகடாக்குறது தான் ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து மக்களுடைய டிமாண்ட் தான். இந்த மக்களுடைய டிமாண்டை கரெக்டா யூஸ் பண்ணி நீங்க இவ்வளவு அமௌண்ட் எங்களுக்கு கொடுங்க, நாங்க மந்த்லி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாஞ்சி ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு நேர்பட பேசணும் அப்படின்னா இதுதான் விஷயம். இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாத ஸ்கீம்ஸ் தான். ஓகேங்களா? டாடா, பிர்லா, அப்புறம் வந்து அம்பானி அவர்கள் இவங்கெல்லாம் பண்ண முடியாத ஸ்கீம்ஸ் தான் இவங்களால பண்ணிட முடியுமா கேட்டா ஆமா. ஏன் அவங்களால பண்ண முடியுமா இவங்களால பண்ண முடியாது கேட்டா, இத்தனை வருஷமா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் ஐடியா வந்திருக்கும். ஏன் அவங்களால பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒர்க் அவுட் ஆகாத ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பேங்க்ஸ் எடுத்துக்கோங்க, பேங்க்ல இல்லாத டிரான்சாக்ஷன்ஸா, பேங்க்ல இல்லாத மணி ஏன் அவங்களால அந்த ரிட்டர்ன் வந்து ப்ராப்பரா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா, they know their limit. அந்த லிமிட் என்னவோ அந்த லிமிட்டுக்கு தான் அவங்களால வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி ஒன்று பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய கம்பெனி ஓனர்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம், பிசினஸ் பண்ற பீப்புள்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். உங்க ஏரியால யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்கு, ஜாப் ரிலேட்டடா டிமாண்ட் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த ஏரியால வந்து இந்த ஜாப் ரெக்வயர்மெண்ட் இருக்கு, தேவைப்பட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்கு, தேவைப்பட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு நம்மளே வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணி அந்த கம்யூனிட்டி மூலியமா யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஜாப் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி விஷயமா இருக்கும் அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. இந்த வீடியோ நம்ம மேக் பண்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவை பிசினஸ் பண்ற பீப்புள் பார்த்துட்டு இருக்கலாம், கம்பெனி நடத்திட்டு இருக்கிற ஹையர் ஆஃபீஷியல்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம், மேனேஜர்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம், எல்லாருமே பார்த்துட்டு இருக்கலாம். பட்
அவங்களுக்கு ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்கும், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். இந்த மாதிரி வந்து அவங்க கம்பெனிலையோ ஆஃபீஸ்லையோ ஒர்க்லையோ இல்லை வந்து ஒரு ஷாப்லையோ ஒரு டிமாண்ட் இருக்கு, ஒரு பர்சன் வந்து வேகன்சி இருக்கு, அதை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி யாராவது யோசிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுடைய நேம், உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில், அப்படி இல்லைன்னா வந்து உங்களுடைய ஊர் பேர் போட்டு தெரு நேம் ஏதோ ஒன்று போட்டு இங்கே வந்து இந்த மாதிரி டிமாண்ட் இருக்குது, வேகன்சி இருக்குது, வரவங்க வந்து பேசி கேட்டுங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தருக்கு அந்த விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் ஒரு கம்பெனி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிரியேட் பண்ணி அது மூலிமா பலாயிரம் கோடி அடிச்சுட்டு போகும்போது இங்கே வந்து இல்லைப்பா எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிற விதமாக இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த அவங்க இருக்கிற ஊர்ல ஏதோ ஒரு வேகன்சி அவங்களுக்கு இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு ஜாப் வேகன்சி இருக்கும், ஒரு பார்ட் டைம் ஜாப் ரோல் இருக்கும். ஸோ அதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற யாருன்னா ஒருத்தருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ மூலியமா முக்கியமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த எஸ்பிஓவும் சரி, இந்த பியூரா ஃபேக்கான ஒரு கம்பெனி அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எந்த கம்பெனியாலையும் ரிட்டர்ன் வந்து அவ்வளவு அதிகமாலாம் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற சாத்தியக்கூறு. அந்த எல்லாத்துக்கும் மேல எஸ்பிஓ, மைவி3, ராயலோ இது எல்லாமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு நாள் வந்து வெளியே போக தான் போறாங்க. இந்த 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 ப்ரொஃபஷனையும் இந்த மார்க்கெட்லாம் விட்டுட்டு வெளியே ஓட தான் போறாங்க. அன்னைக்கு டேட்ல வருத்தப்படுற நிறைய பேருடைய ஒரு மெயின் இன்டென்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படம் திரும்பி வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஐஎஃப்எஸ், ஆருத்ரா, ஹிஜாப் எத்தனையோ கேஸ்ல இருக்கிற அஃபெக்ட் ஆன பீப்புள்லாம் இன்னைக்கு வரைக்கும் பாதியிலேருந்து முக்கால்வாசி பேர் பணம் போச்சு விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேஸை எடுத்து நடத்துறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. யோசிச்சு பாருங்க, 50 லட்சம் பேர், அது எவ்வளோ பேர் வந்து எத்தனை அமௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 1,20,000 எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 60,000 எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 20,000 to 30,000 எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டிரான்சாக்ஷன்ஸ் டோட்டலாக எங்கே போயிருக்கு, எங்கே வந்திருக்கு, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பின்னாடி வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பெனிஃபிட் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஃபுல்லாக பெனிஃபிட் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, பார்ட்லி பெனிஃபிட் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஓவர் பெனிஃபிட் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல ஓவர் த நைட்ல நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கவர்மெண்ட்டை குத்தம் சொல்ல முடியாது, கவர்மெண்ட் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் இங்க ஒரு 10 ஸ்கேம்ஸ் கவர்மெண்ட் தடுத்தா 100 ஸ்கேம்ஸ் மேல வருது. அந்த 90 மீதி இருக்கிற அந்த 90 ஸ்கேம்ஸ் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு முக்கியமான தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் தான். இங்க அவேர்னஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கிரியேட் ஆகுதோ அந்த அளவுக்கு இங்க ஸ்கேம்ஸ் நம்ம எல்லாத்தையும் வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. 100 விஷயத்திலுமே நம்ம வந்து சட்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு விதத்துல ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னா அந்த ஸ்கேம்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வேற விதத்துல எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேம் பண்ண எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது ஒருத்தர் மேல ஒரு அஃபென்ஸ் இருக்கு, அந்த அஃபென்ஸ் அவன் மேல ப்ரூவ் பண்றதுக்கே இங்க வந்து பல வருஷங்கள் தேவைப்படும் போது அவங்க கிட்ட நம்ம பணத்தை கொடுத்து ஏமாந்தா நம்மளோட நிலைமை இங்க ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. உடல் அளவுல ஒருத்தருக்கு கேன்சரோ எய்ட்ஸோ எந்த அளவுக்கு கூடிய நோயோ அதே அளவுக்கு இங்க எக்கனாமிக்கலா ஸ்கேம் அப்படிங்கிறதும் ஒரு மிக பெரிய கொடிய நோய். இந்த கொடிய நோயிலிருந்து நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா இங்க அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னா உங்களை வந்து நான் இந்த வீடியோ எடுத்து போயிட்டு ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலை வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். இது நம்ம சேனல், இந்த நம்ம சேனல்ல நம்ம பேசுற எல்லா விஷயமும் வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்துடா நீங்க உங்ககிட்ட இருக்கிற 10 பேர்கிட்ட நான் பேசின விஷயத்துக்கு போயிட்டு சொன்னா மட்டும் போதும், அவங்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங்க எடுத்துட்டு போயிட்டு சொன்னா மட்டும் போதும் அப்படிங்கிறதான் நான் திரும்ப உங்ககிட்ட கேட்கிற விஷயம். உங்களை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். நீங்க இந்த வீடியோ மூலமா அவேர்னஸை கிரியேட் பண்ணிக்கிறீங்களா? இந்த அவேர்னஸை நீங்க உங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே எடுத்து போயிட்டு சேருங்க. உங்களுக்கு சுத்தி இருக்கிற 4 பேர்கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும், அவங்க ஒரு 40 பேர்கிட்ட பேசட்டும். இப்படி இந்த செயின் லிங்க் கிரியேட் ஆனாலே போதும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலுடைய பிரைமரி நோக்கம். அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த விஷயம் யாருன்னா ஒருத்தருக்கு போய் சேர்ந்து அவங்களோட மணியை ஃபுல்லாவே சேஃப்கார்டா வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.